மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேடிஓ டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 55 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். சர்வேயிங் ப்ளஸ் பேசிக் இன்ஜினியரிங், டிராயிங்ஸ், ரோடு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ அதனோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரலும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இப்போ லாஸ்ட் டோட்டல் செக்ஷன் போட்ட வீடியோவில் மோர் தென் 500 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதனோட லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரிங்களா, இப்போ நம்ம போகலாங்களா. எஸ், ஃபஸ்ட் கொஸ்டின், த பர்மிசிபிள் எரர் இன் செயினிங் ஃபார் மெஷர்மெண்ட் வித் செயின் ஆன் ரஃப் ஆர் ஹில்லி கிரவுண்ட் அப்படின்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது கொஸ்டினாக இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் கிரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம நார்மல் கிரவுண்ட் அப்படிங்கும்போது 1 in 1000 வரலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் வரலாம். ஓகே, இதே சாக் கரெக்ஷன், ஸ்லோப் கரெக்ஷன், ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சாக் ஓகே ஆர் ஸ்லோப் கரெக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஸோ 1 in 5000 வரலும் நமக்கு போகலாம். ஓகேங்களா, 1 in 5000 மீன்ஸ் 1 in 4000 to 1 in 5000 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். இப்போ இதே ரஃப் கிரவுண்ட் அப்படிங்கும்போது 1 in 250 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே நார்மல் அப்படிங்கும்போது நார்மல் கிரவுண்ட் அப்படிங்கும்போது 1 in 1000. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே எஸ், ஸோ எரர்ஸ் இன் டிராஃப்டிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எரர் இன் டிராஃப்டிங் அப்படிங்கும்போது எரர்ஸ் இன் டிராஃப்டிங் அப்படிங்கும்போது நமக்கு என்னது 0.25 mm அப்படின்னு சொல்லலாம். 0.25 mm இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே எஸ், a metallic tape is made of. The metallic tape is made of. metallic tape வந்து எதனை வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா cloth and wires is used for making of metallic tape அப்படின்னு சொல்லுவோம். inwire tape அப்படிங்கும்போது நமக்கு என்ன நிக்கல் ப்ளஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, நிக்கல் ப்ளஸ் ஸ்டீல். இது நிக்கல் நமக்கு எவ்வளோக்கும் 34%, இது வந்து பார்த்திங்கன்னா 36%, இது வந்து பார்த்திங்கன்னா 64% அப்ராக்சிமேட்டாக நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ், for well conditioned triangle the no angle should not be greater than 120 degree, should not be less than 30 degree. okay, should not be less than the question கேட்டிருக்காங்க. okay, 30 degree. okay, should not greater than 120 degree, should not less than 30 degree. ரொம்ப முக்கியமான question. yes, the angle of intersection two plane mirrors an optical square. okay, so angle of intersection last time பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 angle of intersection வரும்போது நமக்கு கிரவுண்ட் லெவலில் நம்ம பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும். ஸோ the angle of intersection நமக்கு எவ்வளோ இருக்கும், 45 degree இருக்கும். the point of I viewவில் இருக்கும். ஓகேங்களா, the point of I viewவில் the angle of intersection நமக்கு எவ்வளோ இருக்கும், 45 degree. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோலையும் மோர் தென் 1 hour வீடியோஸ், பேசிக் இன்ஜினியரிங், டிராயிங்ஸ், சர்வேயிங் கொஸ்டின் 55 அண்ட் ஈச்சில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் சம் அதில் வராத கொஸ்டின்ஸில் இதை நம்ம போட்டிருப்போம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, த அலோபிள் லென்த் ஆஃப் அன் ஆஃப்செட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அலோபிள் லென்த் ஆஃப் தி ஆஃப்செட். நமக்கு என்ன ஆஃப்செட் அப்படின்னா நமக்கு இஸ் மெஷரிங் தி லேட்டரல் மெஷர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், 90 degree அண்டு 15 மீட்டருக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் accuracy correct, method of setting out of perpendicular and nature of ground correct, scale of plotting. அப்போ all the above is correct answer. Which one of the following angles can be set out with the help of French cross-staff? French cross-staff வந்து பார்த்தீங்கன்னா 45 degree and 90 degree வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, 45 degree only, 90 degree either 45 degree or 90 degree is correct. ஓகே எஸ், ஸோ cross-staffனா என்ன, ஓப்பன் cross-staff, French cross-staff அண்ட் அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, the sag correction is always subtractive or always negative அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்ஷன் கேட்குறாங்களா எரர் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ அப்போ sag correction is equal to always negative w square l cube divided by 24 p square n square. என்னோட வேல்யூ 1 அசூம் பண்ணிட்டா கூட p square n square 1 போட்டால் கூட டிபெண்டிங் அப்பான் லென்த் நம்ம மெஷர் பண்ணுறது. ஓகே, 10 மீட்டர் செயின் அப்படின்னா 3n நமக்கு வரும் அந்த மாதிரி. ஓகே எஸ், த கிராஸ் ஸ்டாஃப் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் கிராஸ் ஸ்டாஃப் மெஷரிங் அப்ராக்சிமேட் ஹரிசாண்டல் ஆங்கிள் கிடையாது, செட்டிங் அவுட் ஆஃப் ரைட் ஆங்கிள். கிராஸ் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட டாப் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும், 150 mm. ஓகே, ஸோ செட்டிங் அவுட் ஆஃப் ரைட் ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் ஸ்டாஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்,
the maximum tolerance in 20 meter chain. Yes, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 3 meter chain, 10 meter chain, sorry 5 meter chain, 10 meter chain, 20 meter chain and 30 meter chain. அப்போ 5 அப்படிங்கும்போது 20 meter அப்படிங்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mm, 8 அப்படிங்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 mm, 5 meter and 3 meter ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 mm. ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் ஏதோ ஒன்று கேட்கலாம். ஓகே. The length of the chain is measured. Yes, the length of the chain is measured. Center of one handle to center of other handle. Outside of the one handle to the outside of the other handle. Yes, outside of the handle to outside of the handle. Example வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஹேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஹேண்டில் இப்படி தானே இருக்கும். இந்த இடத்துல செயின் லாக் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹேண்டில் இருக்குங்க இல்லைங்களா? ஓகே, இப்படி ஹேண்டில் இருக்குங்களா? இன்பிட்டில் வந்து நமக்கு வந்து செயின் இருக்கும். ஓகே, இப்படி போட்டுருக்கோம். அப்போ இந்த அவுட்டர் ஆஃப் இந்த நாட்சிலேருந்து இந்த அவுட்டர் ஆஃப் நாட்ச் வரணும். அவுட்டர் ஆஃப் தி செயின் ஹேண்டில் டு அவுட்டர் ஆஃப் தி செயின் ஹேண்டில் தான் நமக்கு வந்து செயினுடைய மெஷர்மெண்ட். லோக்கல் அட்ராக்ஷன் இன் காம்பஸ் சர்வேயிங் மே எக்ஸிஸ்ட் டியூ டு இன்கரெக்ட் லெவலிங் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில் கிடையாது. Loss of magnetism of the needle, okay. Friction of the needle at pivot, okay. Presence of magnetic substance near the, yes, magnetic substance இது கூட வரலாம். The loss of the magnetism correct தான் but needle, but reason என்ன, அதனால என்ன, presence of any magnetic substance. ஓகேங்களா? ஒரு டவர் இருக்கிறது, ஹை ஹெச்டி கேபிள் மேலே போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னட்டிசம் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ presence of the magnetic substance near instrument தான் கரெக்ட் ஆன்சர். In the continental bearing system, okay, the whole circle bearing 290 can be expressed. Okay, in the continental bearing system, a whole circle bearing is 293 expressed. அப்போ 290 என்ன பண்ணுங்க 90, 190, 270, 360. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு வருது. ஓகேங்களா? அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வர்றதுனால நமக்கு என்னது 290, 30. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட் 293 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 293. அப்போது இது என்ன நமக்கு பாருங்கள், நார்த்து இது வெஸ்ட்டு. சரிங்களா? அப்போ நார்த் வெஸ்ட்டு தான் நமக்கு ஆன்சர். நார்த் வெஸ்ட் எங்கே இருக்காரு? நார்த் வெஸ்ட்டு 2 இருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ 360லேருந்து கழிச்சிடலாங்களா? அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும். அப்போ இது ஒரு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 360, அப்போ 360, 293. ஓகே, ஸோ 5. ஓகே, எஸ். ஸோ இங்கே 2 தான் 0 ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 7, இது வந்து 6, 67. ஸோ 30 செகண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ 66, இங்கே ஒரு 60 செகண்ட்ஸ்னு பிடிச்சிக்கலாம். அப்போ 30, அப்போ 66 செகண்ட்ஸ் 30. ஓகேங்களா? மினிட்ஸ் அப்படின்றோம். 66 டிகிரி 30 செகண்ட்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல் சர்க்கிள் பீரிங் கொடுத்துட்டு குவார்டர்லி பீரிங் கேட்டாங்க இல்லைங்களா? குவார்டர்லி பீரிங் கொடுத்துட்டு ஹோல் சர்க்கிள் பீரிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கான்செப்ட் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. The prismatic compass and surveyor compass, whole circle bearing prismatic compass correct of the line and quadrantal bearing of the respectively. Yes, correct. So whole circle bearing for prismatic compass in the line and quadrantal bearing with respect to of the surveyor compass அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது கரெக்ட் ஆன்சர். எஸ். ஸோ prismatic compass and surveyor compass, ஸோ அதனுடைய நார்த் நேவிகேஷன் எங்கே இருக்கும், அதனோட 0 வேல்யூ என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. horizontal angle between the true meridian and magnetic meridian in the place is called. So horizontal angle between true meridian and ஒரு magnetic meridian, இது ரெண்டுக்கு என்ன சொல்லலாம், டிஃப்ளெக்ஷன், அதாவது சொல்லுங்க டிக்ளினேஷன் சொல்லுவாங்களா நமக்கு, அதான் நமக்கு சொல்லணும் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது மெரிடியன் அப்படின்னா ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொன்னோம், ஈஸ்ட் சைடாக இருக்கணும். நெகட்டிவ் அப்படிங்கும்போது வெஸ்ட் சைடு இருக்கணும். இது வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங் அந்த மட்டும் தான் அந்த ஃபார்முலா சூட்டபிள். ஓகேங்களா? எஸ். இதே குவாட்ரண்டல் பீரிங் தான் ட்ரா பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. Negative declination shows that the magnetic meridian is that, yes, negative declination west side of the true meridian அப்படி சொல்லணும், west side of the true meridian. Yes. இதே positive declination அப்படின்னா east side of the true meridian சொல்லலாம். The process of turning the telescope about the vertical axis, turning of the telescope about the vertical axis in the horizontal plane. ஓகேங்களா? vertical axis பொறுத்து horizontal plane அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோமா, ஸ்விங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்லலாம், ஸ்விங். இதே வந்து பார்த்திங்கன்னா horizontal axis பொறுத்து vertical axisல ரொட்டேஷன்னா அதுக்கு வந்து டிரான்சிட்டிங் சொல்லுவோம். டிரான்சிட்டிங், ரிவர்சிங் அண்டு பிளஞ்சிங், இது எதுனா சொல்லிக்கலாம். எஸ்.
இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. டிரான்சிட்டிங் ஸ்விங்கிங்கில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். A level line, yes, level line is the always parallel to the level surface அப்படின்னும். அப்போ level surfaceன்றது ஒரு ஸ்டாட்டிக் பாடி ஆர் ஒரு கர்வேச்சர் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எதில் காம்பஸ் லெவலிங்கில். ஓகே, a line parallel to the spherical surface தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா level line அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ் எஸ் ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ if the RL of the benchmark is 100, ஓகே, ஒரு ஆல் ஆஃப் தி பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டாங்க, இது ஒரு 100 கொடுத்துட்டாங்க பெஞ்ச் மார்க். ஓகே, RL வந்து மீட்டர். ஓகே, திஸ் இஸ் RL. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டாஃப் வச்சு பார்த்துருப்போம். ஃபஸ்ட் ரீடிங் வந்து பேக் சைட் ரீடிங் எடுத்திருப்போம். ஓகே, பேக் சைட் ரீடிங் எடுத்தாச்சு. ஸோ அதனோட ரீடிங் வந்து 1.25 1.215 சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு RL ப்ளஸ் பேக் சைடு, அதாவது 100 ப்ளஸ் 1.215. அப்போ நமக்கு என்ன வருமாங்க 101.215. ஓகே, 101.215 மீட்டர் கிடச்சிருச்சா? எஸ். அடுத்து என்ன கேட்குறாங்க, RL ஆஃப் தி ஃபார்வர்ட் ஸ்டேஷன். அப்போ நெக்ஸ்ட்டு 4 சைட்ஸ் அப்படிங்கும்போது இன்னொரு ரீடிங் எடுத்திருக்கோம். 4 சைட் எடுக்கும்போது சம்திங் ஒரு எக்ஸ் பாயிண்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க, 1.870. அப்போ RL இஸ் ஈக்குவல் டு height of the instrument minus 4 side. ஏன் இடத்துல மைனஸ் போட்டோம்? இது இன்வெர்டட் ஸ்டாஃப் கிடையாது, நார்மல் தான் நமக்கு. ஓகேங்களா? நார்மல் சொல்லலாம் விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. பட் சீலிங் இன்வெர்டட் ஸ்டாஃப்னு சொன்னால் அந்த இடத்துல ப்ளஸ் வந்துடணும். அப்போ 101.215. ஓகேங்களா? 215 மைனஸ் 1.870. ஓகே, அப்போ 870 இதில் 1, இப்போ இங்கே 11 அப்படிங்கும்போது 4, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்கும். கரெக்டுங்களா? 11 8 போச்சுன்னா மீதி 3, இது மொத்தம் 100, 100ல் 1 போச்சுன்னா 99. ஓகே, ஸோ அப்போ 99.345. ஆன்சர் இஸ் 99.345. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கணும், எந்த மாதிரி கேட்குறாங்க, இன்வெர்டட் ஸ்டாஃபா இல்லை நார்மல் ஹெல்டின் ஸ்டாஃபா, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்துட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகே, கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். The horizontal distance between the staff point and the point of observation is D. Okay, horizontal distance between the staff point and point of observation வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் இங்கிருந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு கொடுத்துட்டாங்க. இது ஸ்டாஃப் ரீடிங்கு. தி curvature due to, okay, the curvature, okay, earth proportional to, then the error in the curvature. Okay, error or correction something. Okay, அப்போ curvature correction is equal to D square divided by 2R அப்படின்னு சொல்கிறோம். எரர்னு சொல்கிறதுனால பாசிட்டிவ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போது எரர் directly proportional to what? D square. correct? Error directly proportional to D square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This is the correct answer. Okay, yes. So curvature correction, curvature refraction, combined curvature and refraction. So அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, a series of closely spaced contour. Yes, okay, the series of closely spaced contour. அப்போ closely spaced contour அப்படின்னா மீனிங் என்ன சொன்னோம் நம்ம? ஹில், அதாவது ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும். ஸ்டீப் ஸ்லோப்பில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் மேலேருந்து பார்த்தா ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து க்ளோஸாக பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டீப் ஸ்லோப். ஓகே, எஸ். யூனிஃபார்ம் ஸ்லோப் அப்படிங்கும்போது நார்மல் நேச்சுரல் கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எ டைப் ஆஃப் சர்வேயிங் விச் ரெக்யூர்ட் லீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க். ஓகே, ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்ன சர்வேயிங் அப்படின்னா பிளேன் டேபிள் சர்வேயிங். ஏன், என்ன ரீசன்? ஓகே, ரீடிங் மீன்ஸ் அதாவது மெஷர்மெண்ட் அண்ட் பிளாட்டிங் இஸ் டன் அட் சேம் டைம் இன் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ், அதுதான் பிளேன் டேபிள் சர்வேயிங். த சைஸ் ஆஃப் தி பிளேன் டேபிள், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 times இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 feet to 1.5 feet. இதே ஜான்சன் டேபிளாக இருந்தால் நமக்கு 1.5 feet to 2 feet அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the instrument used for accurate centering in the plane table. Accurate centering in the plane table நமக்கு plumbing fork யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? plumbing fork நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லைங்களா? இப்படி வந்து யூ ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து plane டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணோம், கீழே வந்து பார்த்திங்கன்னா plumbing fork இருக்கும், இதை வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், the reduced level of the bearing of a line AB is north, okay, and length 100 meter. The latitude and departure. First question இப்போ தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் கூட அந்த விஷயம் போடல. ஓகே, latitude and departure. ஓகே, போடலாங்களா? ஸோ இது நார்த், சவுத், ஈஸ்ட் அண்டு வெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். லேட்டிடியூடு. ஓகே, அப்போ என்ன கொடுத்துருங்க, நார்த்தில் இருந்து வெஸ்ட்டுக்கு போகும்போது எனக்கு 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது லேட்டிடியூட், இது வந்து லேட்டிடியூட் டிபார்ச்சர். லேட்டிடியூட் அப்படின்னா எல் காஸ் டீட்டா. ஓகே, டிபார்ச்சர் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் தான் வரணும், எல் சைன் டீட்டா.
L sin theta. Okay. Yes. அப்போ cos 60 degree. Okay. அப்போ L ஓட வேல்யூ பாருங்க, இங்கேயே ஆன்சர் போட்டுடலாம். L ஓட வேல்யூ பாருங்க 100. இது என்ன டைரக்ஷன்? இது வந்து y வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். கரெக்டா? எஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ். 100 into cos 60. cos 60 என்ன வரும் பாருங்க. ஸோ sin 30 1 by 2, sin 45 1 by root 2, sin 45 1 by root 2 and root 3 divided by 2 for 60. Okay, root 3 divided by 2 for 60 and அப்படியே திருப்பி வரும் நமக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ root 3 divided by 2 இது வந்து 1 by 2 வந்துடும். அப்போ 1 by 2 is cos 60. அப்போ 50. ஓகேங்களா? 50 plus is answer. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்க cos, இது வந்து sin 60 root 3 divided by 2. ஓகேங்களா? root 3 divided by 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 100. அப்போ 50 100 by 2 into root 3. ஓகே, அப்போ 50. root 3 வேல்யூ பாருங்க 1.732 1.7 வச்சுக்கலாம். டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. அப்போ 8 டிவைட் பை 2 என்ன 50 by 2 நான் வந்து மல்டிபிள் பண்ணாலும் சரி, நீங்கள் டிவைட் பை 50 வந்து டிவைட் பை 2 போடலாம். அப்போ 86 அப்படின்னு அந்த ரேஞ்சு நமக்கு வருது. அப்போ மைனஸ். ஓகேங்களா? அப்போ மைனஸ், அப்போ ப்ளஸ் 50 மைனஸ்னு வரணும். ப்ளஸ் 50 மைனஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த குவாட்ரண்ட்டும் பார்த்துக்கணும், ப்ளஸ் இந்த டைரக்ஷனும் பார்த்துக்கணும். சேம் கிராஃப் தான். XYZல நமக்கு என்ன, இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸு ப்ளஸ்ஸு. அடுத்து வந்து பாருங்கள் லேட்டிடியூட் டிபார்ச்சர் பார்க்கணும். நம்ம லேட்டிடியூட் வேல்யூ நமக்கு பாருங்கள், லேட்டிடியூட்னா நமக்கு வந்து இந்த Y. ஓகே, ஸோ டிபார்ச்சர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ், ஸோ டிபார்ச்சர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து X. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். எஸ், ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க லேட்டிடியூட். அப்போ லேட்டிடியூட் வேல்யூ நமக்கு என்ன, ப்ளஸ் 50. கரெக்டாக வந்துருச்சு. டிபார்ச்சர் அப்படிங்கும்போது மைனஸ் 86. ஓகே, ரெஸ்பெக்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், if the intercept of a vertical staff is observed as 0.75 meter from tachometer, the horizontal distance between the tachometer, the horizontal distance D is equal to KS plus C அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? K வேல்யூ என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸோ டேக்கோமீட்டர் ஸ்டீப் இது அனாலிட்டிக்கல் லென்ஸ் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை அப்படின்னா நம்ம 100 மீட்டர் எடுத்தாகணும். 100 மீட்டர். எஸ்ஸோட வேல்யூ ஸ்டாஃப் இன்டர்செப்ட் 0.75. சி அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் இஸ் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் டி. ஓகே, இதேமாரி கொஸ்டின் வந்து 4, 5, 6 கொஸ்டின் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். உங்கள் டெஸ்ட் கொஸ்டின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் அந்த 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டேக்கோமீட்டர் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் மல்டிபிள் கான்ஸ்டன்ட். அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு வந்து 0, மல்டிபிள் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகே, எஸ். ஸோ பொறுமையாக பார்த்து போருங்க. எது கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு, எது செகண்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நம்ம பண்ண முடியாது. ஓகே, எ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் 25 சென்டிமீட்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் I கொடுத்துட்டாங்க. I இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் F இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ரன்னிங் கூட்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஏன்னு சொல்லலாம், நம்ம சின்னு சொல்லுவோம். சரிங்களா? KS ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு F ப்ளஸ் I ஆர் F ப்ளஸ் D. ஓகே, இப்போ 25 ப்ளஸ் 15 என்ன ஒன்று சொல்லுங்கள், 30, 40. அப்போ 40 சென்டிமீட்டர் ஆர் 0.4 மீட்டர். ஓகே, which one of the following survey is used to define the property line? அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி லைன் டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சர்வே யூஸ் பண்ணுவோம்? கேடஸ்ட்ரல் சர்வே யூஸ் பண்ணுவோம். ரெவன்யூ இன்ஜினியர் தான் வந்து அதை பண்ணுவார். ஓகேங்களா? கேடஸ்ட்ரல் செயினோட லென்த்து 33 ஃபீட்டு அண்டு 16 லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஸோ செயின் சர்வேங்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் செயின் பாருங்கள். இன்ஜினியரிங் செயினோட லென்த் என்ன, ரெவன்யூ செயின் லென்த் என்ன, சர்வேயர் செயின் லென்த் என்ன, ஓகேங்களா? குண்டர் செயின் அண்ட் சர்வே செயின் ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? அதனுடைய லென்த்து ப்ளஸ் லிங்க்ஸ் எத்தனைன்னு எல்லாம் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொன்றும் லீஸ்ட் கவுண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மீன்ஸ் மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, திஸ் காம்பஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஹோல் சர்க்கிள் பீரிங். ஹோல் சர்க்கிள் பீரிங் யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ் வந்து பிரிஸ்மாட்டிக் காம்பஸ். ஓகே, GTS is expand. GTS expand on the survey of India is Great Trigonometrical Survey அப்படின்னு சொல்லுவாங்க. Great Trigonometrical Survey. Yes. As per IRC side distance, minimum side distance எவ்வளோ சொன்னோம்? 15 மீட்டர் சொல்லியிருக்கோம். இது ப்ரீவியஸ் வீடியோவில் வித் ரெஃபரன்ஸோட IRC 66 கோட் புக்கு போட்டு சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், மினிமம் சைட் டிஸ்டன்ஸு ப்ளஸ் வித் ஃபார்முலா, அதனுடைய ஃப்ரிக்ஷன் வேல்யூ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பாருங்கள். ஓகே, the common choice of the coordinate specifying position. Okay, common choice நமக்கு என்ன பண்ணுவோம்? length with, so latitude means length, width and height. அப்போ latitude, longitude and elevation. How many sides of the hexagon? Hexagon மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஹெக்ஸகன், பென்டகன், ஆக்டோகனல், ஓகேங்களா, எக்ஸோகனல் எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா சைடு வித் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். ஓகே.
to erect the perpendicular chain line from the point on it. Okay, perpendicular chain line க்கு வந்து என்ன பண்ணுவோம் 3 4 5 மெத்தட் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா 3 4 5 மெத்தட் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 30 cm 40 cm 50 cm சொல்லிட்டு perpendicular பார்ப்போம் இது 90 டிகிரி பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே சைஸ் ஆஃப் தி ஃபீல்டு புக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 by 12 cm ஓகே இது சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் டபுள் லைன் ஃபீல்டு புக்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் மென்ஷன் தி ஹைட் ஆஃப் mandatory sign are installed above the ground level yes 2.8 meter அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சர்க்குலர் ஷேப் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு கொடுக்கும் கிரவுண்ட் லெவல் வந்து 2.8 மீட்டர் இதே ஆக்டாங்குலர் ஷேப் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் கொடுக்கும் ஓகேங்களா அவுட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இன்னரில் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஃபைனல் சைஸ் ஆஃப் தி ஃபோல்டட் பிரிண்ட் ஓகே ஃபோல்டட் பிரிண்ட் வந்து 297 by 210 தான் நமக்கு வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா இதனோட A4 சைஸு ஏ ஷீட் சைஸு ட்ரிம்டு அன்ட்ரிம்டு சைஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வித் அந்த PDF ஃபைலோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்கள் ஓகே தேர்ட் differed between the bearing of fore bearing and back bearing 180 degree back bearing minus fore bearing is equal to plus or minus 180 degree stopping side distance 110 கொடுத்துட்டாங்க intermediate distance equal to 2 times of the SST அப்படின்னு சொல்லுவோம் IST equal to 2 times of SST 220 engineering chain is 100 feet 100 links 100 feet 100 links IRC road road is expanded IRC road is expanded 1934 Indian Road Congress அப்படின்னு சொல்லுவாங்க yes in a building drawing abbreviation for MS maximum flood level னு சொல்லுவாங்க ஓகேங்க maximum flood level is correct answer FFL அப்படினா floor finishing level previous வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய symbols ஓட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்க ஓகே so tachometer the focal length of the object ஓகே F கொடுத்துட்டாங்க the distance of the object I கொடுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அத நமக்கு additive constant அப்போ 260 plus 120 350 அப்போ 0.38 மீட்டர் ஓகேங்களா எஸ் ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டில் 0.3 to 0.4 வந்து நமக்கு வேல்யூ நமக்கு வேரி ஆகுது ஓகே ஜென்ரலாகவே சிக்ஸ் ஃபேஸ் நமக்கு என்ன சொன்னோம் பாலிகன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் 6 ஃபேஸ் க்ளோஸ்டு பாலிகன் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் அப்போ 6 ஃபேஸ் சொல்லிட்டாங்க 2n - 4 into 90 ஓகேங்களா 2 அப்போ 6 ஃபேஸுங்களா அப்போ 6 இன்ட்டு ஓகே அப்போ 12 - 4 8 ஓகே 8 9 72 அப்போ 720 ஓகே yes next yes so இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 क्वेश्चंस வந்து இது உங்களுக்கான क्वेश्चंस நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நீங்க ஆன்சர் கண்டிப்பா 10 क्वेश्चनக்கு நீங்க சாலிடா ஆன்சர் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த क्वेश्चंस தான் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन ஓகே சோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க more than 500 क्वेश्चंस சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம் அப்படினு சொல்லிட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஆன்சர் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராஃப்ட்மேன் சிலபஸ் முடிஞ்சது ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போனால் நம்ம யூனிட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் போடலான்ட்டு இருக்கும் அதாவது வாட் இஸ் அ யூனிட் ஸோ எம்எம்லேருந்து மீட்டர் ப்ளஸ் ஃபர்லாங்ஸ் யார்டு ஸ்கொயர் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போனாட்டு ஒரு பிளான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக அட்டன் பண்ண வேணாம் ஓகே டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ படித்ததை பொறுமையாக ஞாபகப்படுத்தி எழுதுங்க ஓகேங்களா ஏன்னா ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர் வர மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் எது வருதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே